ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி ஒரு 4 வகையான சத்தான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ரெசிபியுமே ரொம்ப சத்தாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா இது போல் கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் உப்பு எல்லாம் மாவோட நல்லா கலந்து வர மாதிரி ஒருக்க நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா டைட்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஈக்குவலாக 3 துண்டுகள் வர மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மற்ற 2ஐயும் இது போல் மூடி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு துண்டையும் இது போல் கையில் வச்சு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் மாவு ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி இது மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீளத்துக்கு ஒரே திக்னஸ் வர மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி திக்னஸ் வர மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் சின்ன சின்ன துண்டுகளாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது போலவே நம்ம ஏற்கனவே 2 துண்டு வச்சுருக்கிறோம்ல மாவு, அதையும் இது போல் நான் வந்து உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் மாவுன்னு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளில் ஒன்று மட்டும் எடுத்து இது போல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த பாஸ்தாவோட வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ஈஸி தான், செய்கிறதுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற அந்த பீஸை அந்த சென்டரில் வச்சுட்டு நல்லா அது ஃபுல்லாகவே அந்த ஃபோர்க்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. இது மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டையை சிசர் வச்சு சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிவங்களில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும். நம்ம ஹோம்மேடாக பண்ணதுன்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கம்பு மாவில் ஹோம்மேடாக பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அது மாதிரி ரேசன் ரைஸில் பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தா வந்து ரெடி பண்ணி எடுக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா வெட்டி கொதித்து வரணும். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம். இது போல் மொத்தமாக சேர்த்துக்கலாம். பாஸ்தாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டால் போதும். நமக்கு பாஸ்தாலாம் நல்லா வெந்து வரட்டும். இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இது போல் அரிப்பில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பாஸ்தாலாம் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை வந்து தூர ஊற்றிட வேண்டாம். அது நமக்கு வந்து தேவைப்படும், இருக்கட்டும். வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாக்கு மேலே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை வச்சு எப்படி பாஸ்தா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
பொடியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போல். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 3 பீன்ஸு, கேப்சிகத்தில் ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஒருக்க வதக்கி எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். காய் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருந்தேன், அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இது போல் கலந்து விட்டால் போதும். கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்கி வர வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வந்தாலே போதும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவு வந்து முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவு வந்து துருவின கேரட் ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டைக்கோஸும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்படுற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். அப்பப்போ லைட்டாக வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆட் பண்ண கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தல் பொடி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வெங்காயம் வதங்குற டைமில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால அதிகமாக காரம்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு சைடில் வந்து மாற்றி வச்சுட்டு இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேண்டாம்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து முட்டையை நம்ம வரட்டி எடுக்கிற மாதிரி வரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வரட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லாவே சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குலைவாக அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து எல்லாம் அந்த சுடு தண்ணி வந்து நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுதான் நமக்கு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த மாவு வந்து ஆறி வரட்டும், அது வரையும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சூடு வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து பெரிய சைஸில் வந்து நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்சு தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காய் துருவம்ல அதில் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா நீங்கள் மேஷரில் மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. கையை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே இது போல் நிறைய லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ், நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் எனக்கு வந்து 8 பால், அதாவது 8 உருண்டைகள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணி எடுப்போம்ல, இந்த மாதிரி கையை வச்சு நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாவு வச்சு நல்லா கவர் பண்ணி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்ஸில் நீங்கள் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பண்ணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டுது அப்படின்னா ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். நான் வந்து இங்கே ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்தளவு எண்ணெயே போதும், நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெயுமே நமக்கு ரொம்ப பிடிக்காது. குறைவான எண்ணெயில் நமக்கு நிறைய ஸ்நாக்ஸும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேனோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றது கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. செய்யும்போது வீடு முழுசும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம இதே எண்ணெயிலே நம்ம மீதி இருக்கிற ஒரு 3 ஸ்நாக்ஸ் வந்து மீதி இருந்தால் அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசி மாவு தான் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்தளவு வெளியே கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்போ இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சாதம் வந்து எடுத்துக்கலாம். எந்த அரிசியில் பண்ண சாதமும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற சாதம்லாம் திருப்புலாம் இல்லாமல் நல்லா இது போல் சாஃப்டாக அரைப்பட்டு வந்திருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி அளவுகள்லாம் நான் இதில் சொல்லியிருக்கிற அளவுகளில் சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் எல்லா மாவையும் நான் வந்து பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு இப்போ இது இருக்கட்டும்.
ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். இது நம்ம தேவைக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நட்ஸு கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பீஸ்லாம் இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டு வரணும். இது மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அந்த நெய்யோடு சேர்த்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி கொதித்து வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். வெல்லம்லாம் இது போல் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே நம்ம வந்து ஏற்கனவே மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு கை வச்சு சேர்த்து மறு கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளை தண்ணி சூட்டோடே சேர்க்குறதுனால அந்த சூட்டில் அந்த மாவு வந்து கட்டி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். இது போல் வெள்ளை தண்ணியை அந்த மாவோடு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டுகளில் பாதி சேர்த்துக்கலாம், பாதி வந்து பிறகு சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா நெய் நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணது அது வந்து முழுவதுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லாமல் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம சாதம்லாம் அரைச்சி எடுத்தோம்ல அந்த டைமில் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் ராகி மாவில் பண்ண கலந்தப்பம் இன்னும் நிறைய வெரைட்டியான கலந்தப்ப ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கெலாம் சேர்ப்போம்ல அந்த சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுக்கணும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நமக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் தூசி இருந்ததுன்னா நம்ம மாவில் வந்து சேர்க்கும்போது ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சுட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஆப்பச்சட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆப்பச்சட்டி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக எண்ணெய் பலகாரம்லாம் சுட்டு எடுப்போம்ல அந்த கடாயில் கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நம்ம கடாயில் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒவ்வொருக்காவும் நம்ம மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றும் போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பெரிய குழிக்கரண்டியாக இருந்தால் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க, சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் 1.5 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு ஒரு பக்கம் வெந்து வரணும். மீடியம் டு சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும், நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை திருப்பி போடணும்னு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா திருப்பி போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்தவரை முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை தண்ணி நல்லா சூட்டோடே மாவோட சேர்த்து எடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அது போலவே நம்ம மாவு அந்த கடாயில் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது மாதிரி மாவு சேர்த்ததும் நம்ம வந்து மூடி வைக்கிற டைமில் மீடியம் டு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். கலந்தப்போ செய்யும்போது இந்த 2 ஸ்டெப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் அந்த ஹனிக்கும் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி மீதமான சாதம் அரிசி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம செஞ்சு எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 3-4 நேரம் நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசி அரைக்கும்போது ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து திருத்திருப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி எடுக்கணும்.
அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். இது வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இதை வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். பேன் வந்து ஸ்டவ்வில் தான் இருக்குது, ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே அரிசி அரைக்கும் போது 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறோம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ வந்து இந்த மாவோட சேர்த்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக இந்த ரெசிபிக்கு 3 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சதும் ஃப்ளேமை ரொம்ப லோவிலே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு சூடு ஆறி வந்திருக்கு. ரொம்ப கம்ப்ளீட்டாக சூடு ஆறலை. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கைகளால் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போலவே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நிறைய ரேசன் ரைஸில் பண்ண நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது, நிறைய ஸ்வீட் ரெசிபியும் இருக்குது. லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து இதை இட்லி பிளேட்லேயும் ஸ்டீமர் பிளேட்லேயுமா எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வைக்க முன்னாடி அந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வச்சா போதும். இதுக்கு மேலே அந்த ஸ்டீமர் பிளேட்டையும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 20 நிமிஷம் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வெந்து வந்துட்டு வேணால் உங்களுக்கு வந்து ஒரு கத்தி வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரளவு சூடு ஆறிட்டு இந்த மாதிரி நம்ம கைகளால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இட்லிக்கெலாம் என்னென்ன சைட் டிஷ் யூஸ் பண்ணுறோமோ எல்லா சைட் டிஷ்மே இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து எள்ளு சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஃப்ளேமை நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒருக்கா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆவியில் வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் செய்வீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இப்போ பிச்சு காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்ததுனால நான் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற டைமில் சேர்க்கலை. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் இப்படி செஞ்சிங்கன்னா இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.